வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2025ல் உங்களுக்கு ஒரு அரசு வேலையை உறுதி செய்யணும் அப்படின்னா நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அறிவியலை படிக்கவே கூடாது. ஜிகேவை ஒரு வரி விடாம நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி படிக்கவே கூடாது. தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா தலைப்பையும் நீங்க படிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். ரைட்டா? இது எல்லாமே 100% அறிவியல் முறையில தான் சொல்றோம். அது என்ன சார் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு தலைப்பு, ஒரு தேர்வு, ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படிங்கிற பேட்ச். ரைட்? நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த வெற்றி பாதையை எப்படி சார் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிகே சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும். அப்ப அதற்கு மைண்ட் செட் உங்களுக்கு பண்ணிடுறேன். ரவுண்ட் 1ல என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா ஜிகே தலைப்புல இருந்தும் கான்செப்டா வரக்கூடிய தலைப்புகளை நம்ம படிக்க போறோம். அப்ப உங்களுக்கு எல்லா விதமான கண்டென்ட்டும் தெரிஞ்சிடும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட் அப்படின்னு இந்த 7 நாட்கள்ல நம்ம ஒரு தலைப்பை படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதம் என்ன சார் இருக்கு? அதே யூனிட் 4ல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் டேட்டா தலைப்பு. இதுல எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணா மட்டுமே போதுமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், முதல் 37 நாட்கள்ல எல்லா ஜிகே தலைப்புல இருந்தும் நீங்க கான்செப்ட் ஓரியன்டட் டாபிக்கை படிச்சிடுவீங்க. அதை படிச்சு முடிச்ச கையோடே உங்களுக்கு என்ன சார் தெரிய வந்துடும் அப்படின்னா, உங்களால எல்லாத்தையுமே ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட் வந்துடும். இதுல நான் சொல்லியிருக்கேன்ல, அறிவியல் படிக்க தேவையில்லை அப்படின்ட்டு. அப்ப ரவுண்ட் 1ல நான் என்ன செய்யவே இல்லை அப்படின்னா, அறிவியல் சம்பந்தப்பட்ட தலைப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அப்ப ரவுண்ட் 2ல 68லேருந்து 75 வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அறிவியலை பத்தியே பேசுறோம். மற்ற எல்லா தலைப்பிலும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அறிவியல் தலைப்பையும் நீங்க படிக்கலாம். அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். அடுத்து என்ன சார் நம்ம செய்ய வேணும் அப்படின்னா, தமிழ்ல புது சிலபஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்னென்ன தலைப்புல எல்லாம் கேள்விகள் கேட்பாங்களோ, உதாரணத்திற்கு எழுத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம். அந்த எழுத்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்னென்ன டாபிக் இருக்கு சார், அதை செக்ஷன் வாரியாக பிரிச்சிருக்கோம். அதுல ஏதாச்சும் சப் டாபிக் இருக்கா அப்படின்னா எந்த தலைப்புக்கு கீழே அந்த சப் டாபிக் வருமோ அது மாதிரி பிரிச்சிருக்கோம். அப்ப யூனிட் 1 அலகு 1ல இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா நாங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் அதே மாதிரி செஞ்சிருக்கோம். என்ன சார் இந்த தலைப்புல எல்லாம் கோடு கிழிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் இந்த மாதிரியான தலைப்புகளை நாங்க கோடு கிழிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரியான தலைப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில வந்திருக்கும். இல்ல வேறு ஒரு தலைப்போடையே சேர்த்து படிக்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஷெட்யூல் எப்படி சார் டிசைன் பண்ணியிருக்கோம்னா 100% அறிவியல் முறையில டிசைன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மாதிரியான பேக் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்டா இந்த மாதிரியான பேக் ஒர்க் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா 100% அறிவியல் முறையில வகுக்கப்பட்ட ஒரு பேட்ச் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு, ஜெனரல் தமிழை எப்படி சார் நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், சிலபஸ்ல சில தலைப்புகளை கூடுதலாக சேர்த்திருக்காங்க. உதாரணத்திற்கு 5 வாசித்தல் தலைப்பு, 4, 6 இந்த மாதிரியான அலகுகள் எல்லாமே புதிதாக நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற தலைப்புகள். அப்ப என்ன சார் செய்ய போறோம், முதல் 24 நாட்கள்ல உங்களுடைய பயத்தை போக்க போறோம். இதுல என்ன மாதிரியான தலைப்புகள் இருக்கோ அந்த தலைப்புக்கான நோட்ஸை உங்கள்கிட்ட கொடுக்க போறோம். அந்த தலைப்புல ஒரு நாளுக்கான தேர்வை எழுதி பார்க்க போறீங்க. அப்ப உங்களுக்கு இந்த எந்த தலைப்புலையுமே பயமே இருக்காது. 24வது நாள் முடியும் போது உங்களுடைய பயம் உங்களை விட்டு சென்றிருக்கும். அடுத்து என்ன சார், ஒரு சில சப்ஜெக்ட் நமக்கு தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்ப அலகு 3ல உங்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கான்பிடென்ட் இருக்காது. என்ன சில தலைப்புகள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, சில தலைப்புகள் தெரியாத மாதிரி இருக்கு
அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கும். அப்ப அலகு 3 நீங்க படிக்கும் போது நீங்க தைரியம் கொள்வீர்கள். அடுத்து என்ன சார்? இலக்கணம் எளிது. இலக்கணம் இலக்கணம் இலக்கத்துல தெரிந்ததுதான் 85 கேள்விகள்னு நம்ம யூடியூப்ல எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. மாணவர்களும் அதே புரிதல்ல இருக்கீங்க. ஆனா இலக்கணம் அப்படிங்கிறது 2 தலைப்புல தான் இருக்கு. அது அலகு 2 மற்றும் அலகு 1 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. அலகு 2ல என்ன மாதிரியான டாபிக் சார் இருக்கு? மிகவும் முக்கியமான டாபிக் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான டாபிக்ல மற்றவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது அப்படின்னா சரியாக படிக்க தெரியாது. அது என்ன மாதிரி அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி உரைநடை அப்படிங்கிற ஒரு அலகு இருக்கு. இது அலகு 7. இந்த அலகு 7ல இருந்து 15 கேள்விகள் தான் வரப்போகுது. மீதம் இருக்கக்கூடிய அலகுல இருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வரப்போகுது? 85 கேள்விகள் வரப்போகுது. ஆனா மாணவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இலக்கணத்தில் இருந்து மட்டுமே 85 கேள்விகள் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு அப்படிங்கறத இங்க நிரூபிடுறோம். அப்ப ஒவ்வொரு அழகா நீங்க முடிச்ச பிறகு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு புது புக்கு வாரியாகவும் பழைய புக்கு வாரியாகவும் உங்களுக்கு தேர்வுகள் நடக்க போகுது. எப்படி சார்? 1 to 6 தலைப்பு, அலகு 7 தலைப்பு அப்படின்னு ஒவ்வொரு அலகுக்கும் தனித்தனியா புது புக்கு பழைய புக் அப்படின்னு உங்களுக்கு பிரிச்சு தந்துட போறோம். அடுத்தது மாணவர்களுக்கு எங்கெல்லாம் குழப்பங்கள் வருமோ அதை நிவர்த்தி செய்யற வலையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூர்த்தீட்டு அப்படிங்கிற ஒரு 3 நாள் அதை எடுத்துட்டு வர போறோம். ஷெட்யூல்ல நீங்க அழகா நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னது எல்லாமே ஷெட்யூல்ல இருக்கா சார் அப்படின்னு கேட்டா ஷெட்யூலும் எப்படி தான் கொடுத்துருக்கோம்னா நான் இப்போ உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணல, அந்த மைண்ட் செட்டை எக்ஸ்பிளைன் பண்ற விதமாக இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன சொல்ல போறோம்? ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்படின்னு போக போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணனா ஷெட்யூல்ல அது என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். தமிழை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு அழகா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வர போறோம். முதல் 24 நாட்கள்ல என்ன பண்ண போறோம்? பயத்தை போக்கிட போறோம். அலகு 5 அப்படின்னா முதல் 8 நாட்கள்ல நம்ம அதை முடிச்சிடலாம். அலகு 4 அப்படின்னா அடுத்த 8 நாட்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த அழகை படிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டீடைல்டா கொடுத்துருக்கேன். அதற்கப்புறம் என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ரிவிஷன் தேர்வு அப்படின்னு இருக்கு. ரவுண்ட் 1ல என்ன பண்ணியிருக்கோம்? எல்லா யூனிட்லயுமே கை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 37 நாட்கள் நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல கான்செப்ட் ஓரியன்டட் ஜெனரல் ஸ்டடீஸை நீங்க படிச்சு முடிச்சிடுவீங்க. ரைட். அடுத்து என்ன சார் செய்வோம் அப்படின்னா முதல் 7 நாள்ல நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க? யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். ஜெனரல் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம்? முதல் 8 நாட்கள்ல அலகு 5 முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கோம். அந்த 8 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 2 வாட்டி வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு. இதையும் நம்ம ஸ்க்ரால் பண்ணி நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு நோக்கில் என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத டேபிளேஷன் ஃபார்ம்லையும் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அடுத்தது தனித்தனி ஹெட்டிங்கா ஒவ்வொரு கலரா உங்கள்கிட்ட கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஷெட்யூல்ல. ரைட்டா? அதை உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணிட போறேன்? பிரீஃபாக காட்டிட போறேன். ஏன்னா ஒரு குரூப் 4 பதவி அப்படிங்கிறத எளிமையாக வாங்கிடலாம். ரைட். நம்மளுடைய பேட்சில் நீங்க ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால 170 முதல் 190 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அப்ப கட் ஆஃப் என்னவா சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? 170 கேள்விகள் கட் ஆஃபாக இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பொதுவா குரூப் 4ல என்ன மாதிரியான கேள்விகள் வரும்? எளிமையான கேள்வி, நடுத்தரமான கேள்வி, கடினமான கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப 130 கேள்விகள் எங்க தான் சார் வரும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்களில் இருந்து மட்டும்தான் வரும். அப்ப பள்ளி பாட புத்தகத்தை உங்களுக்கு எப்படி கொடுத்துருவோம்? டே வைஸ் மெட்டீரியலா கொடுத்துருவோம். அது என்ன சார் டே வைஸ் மெட்டீரியல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப நான் ஷெட்யூலோட ஃபர்ஸ்ட் டேட்டை உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்திற்கும் அதுதான் பொருந்தும். அலகு 4 அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம் சார் அப்படின்னா இந்த சிலபஸை முடிக்க போறோம். இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு, இந்தியன் கல்ச்சர். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு.
இது இரண்டத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் முடிக்க போறோம். இந்த தலைப்புகளில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் சேர்த்து தனி பிடிஎஃபா உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், மற்ற மாணவர்கள் எங்கிருந்து படிக்கணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களால எளிமையாக படிச்சு முடிச்சிட முடியும். அதே மாதிரி பொது தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாசித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உங்களுக்கு செய்தித்தாள் தலையங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மட்டும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு தேர்வையும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ரைட்டா, இதுதான் நம்ம செய்ய போறோம். அப்படி இதன் செய்வதன் மூலமாகவே நம்மளால எத்தனை எளிமையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா 130 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ரைட் சார். அடுத்து மாணவர்களுக்கு எங்க சார் குழப்பம் வருது அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டட் கேள்விகள்ல குழப்பங்கள் வருது. அந்த கேள்வி டைப் பார்த்தீங்க அப்படின்னா 25 முதல் 30 கேள்விகளை அதை ஒதுக்கிடு சார். அப்ப அது எங்க சார் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு தகவல் இருக்கும். அந்த தகவலை நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தோட இணைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு அப்படி வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சிஏ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். கரண்ட் அஃபேர்ஸை யூனிட் வாரியாக கொடுத்துட போறோம். இந்தியன் பட்ஜெட் உங்கள்கிட்ட கொடுத்துட போறோம். தமிழ்நாடு பட்ஜெட் உங்கள்கிட்ட தரப்போறோம். தமிழரசு மேகசின்ல இருக்கக்கூடிய தலைப்புகள்ல தேர்வுக்கு என்ன வருமோ அதை மட்டும் தொகுத்து தரப்போறோம். அடுத்து தமிழக அரசே வெளியிடக்கூடிய பாலிசி நோட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாலிசி நோட்ஸ் இருக்கு. அந்த பாலிசி நோட்ஸ்ல இருந்து எந்த தலைப்பு தேர்வுக்கு வருமோ அந்த தலைப்பை மட்டும் தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்த போறோம். அடுத்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்களை தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இது எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால 25 கேள்விகள் முதல் 30 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் எங்க சார் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ல சொல்லியிருந்தேன். முதல் 7 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூனிட் 4 படிப்பீங்க. அப்படி யூனிட் 4 படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மார்க் டெஸ்ட் வந்துடும். முதல் 7 நாள் நீங்க யூனிட் 4ல என்னெல்லாம் படித்தீர்களோ அதற்கான தேர்வை எழுதும் போது உங்களுக்கு சிஏ சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் அது கூட ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அது சிஏ கேள்விகள்னு தெரியாது. ஏன்னா அந்த இது அப்ளிகேஷன் ஓரியன்டட் கேள்வியாக இருப்பதனால் உங்களால அதை தெளிவாக வடிகட்டி பார்க்க முடியாது. அடுத்து எப்படி சார் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி கேட்ட கேள்விகளை சில மாறுதலுக்கு உட்படுத்துவாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் 7 முதல் 10 கேள்விகள் வந்துடும். அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட தொகுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். அப்ப தமிழ்லேருந்து இது மாதிரி ஒரு 7 கேள்விகள் வரும் அப்படின்னா உங்கள்கிட்ட தமிழ் பிஓக்கு இருக்க போது அதுலேருந்து நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஜிகேலேருந்து கேள்வி வருது அப்படின்னா தலைப்பு வாரியாக உங்கள்கிட்ட ஜிகே பிஓக்கு இருக்க போது அதுலேருந்து படிச்சிடலாம். மேக்ஸ்லேருந்து கேள்வி வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் பிஓக்கு இருக்க போது அதுலேருந்து நீங்க என்ன பண்ணிடலாம், கேள்விகளை படிச்சிடலாம். ரைட். அடுத்து எப்படி சார் இருக்கு அப்படின்னா சில கேள்விகள் கடினமான கேள்விகளாக இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் டிகிரி தரத்துல இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க எப்படி சார் பயிற்சி செய்யறது, நீங்க நோட்ஸ் தருவீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஜிகே ரிவிஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ரிவிஷன் மெட்டீரியல் எப்படி இருக்கும், பாலிட்டியில உங்களுக்கு சில கண்டென்ட் தேவைப்படுது, டிகிரி லெவல் கண்டென்ட் அப்படின்னா அதை மட்டும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி 27 வகையான கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அந்த ஒரு கேள்விக்கும் நீங்க பயிற்சி செய்தால்தான் என்ன பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சியை வெற்றி கொள்ள முடியும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை எடுத்துக்க போறோம். அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வை எழுத போறோம். அப்ப 75 நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு நாளும் 30 கேள்விகள் ஜிகேல இருந்து மட்டும் எழுத போறீங்க. அப்ப 2250 கேள்விகளுக்கு பயிற்சி செஞ்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் 27 வகையான கேள்விகளுக்கு நீங்க பிராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 75 நாளும் 30 கேள்விகளுக்கு நீங்க பயிற்சி செய்து பார்க்க போறீங்க. அப்ப 2250 கேள்விகள் ஒவ்வொரு தலைப்புக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஜிகேல 10 ரிவிஷன் இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் 10 ரிவிஷன் இருக்கு. அதன் மூலியமாக உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது எளிமையாக கிடைச்சிடும். அடுத்து ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் தினமும் ஒரு தேர்வு எழுதி பார்க்கறதுனால
டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். அதற்கு நம்மளுடைய அகாடமி கேரண்டி. ரைட் சார். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, சிலபஸை கம்ப்ளீட்டா பாருங்க. ஒரு நாளும் ஒரு தேர்வுன்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான படிநிலைகளை எடுத்துட்டு போறாங்களோ அதற்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்சை டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? உங்களுக்கு என்ன கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அறிவியலை படிக்கக்கூடாது, ஜிகேவை வரி விடாம படிக்கிறத விட்டுருங்க, கான்செப்டா பிரிச்சிருங்க, ஃபேக்சுவலா பிரிச்சிருங்க. தமிழ்ல எல்லாத்தையும் படிக்கணும்னு முற்படாதீங்க. இலக்கணம் பார்ட் அப்படின்னு தனியா பிரிங்க, புதிதாக கொடுக்கப்பட்ட தலைப்புகள்னு தனியா படிங்க, உரைநடை அப்படின்னு தனியா படிச்சு தேர்வுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க. ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு, ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு தமிழகத்தில் முதல் முறையாக வெற்றி பாதை நம்முடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியில்.